அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து என்ன? வணக்கம் மக்களே. ஒரு மீட்டிங்கில் ஆர் ராஜா, ஆண்டிமுத்து ராஜா என்பவர் நம்ம மாண்புமிகு முதல்வர் நாதாரின்னு இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் நாதாரின்ட்டு பகிரங்கமாக ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நாதாரின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தரமற்றவன், மதிப்பில்லாதவன், ஒழுக்கமற்றவன், கேவலமானவன். அவரை போயிட்டு இவர் சொல்கிறார், தரம் இல்லாதவர் சொல்கிறார். 1.76 லட்சம் கோடி 2Gயில் ஊழல் பண்ணவர் 90 நாள் ஜெயிலில் இருந்தவர் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் முதுகை பாருங்கள் சார். உங்களை பாருங்கள். அதுக்குள்ளே அடுத்தவங்கள சொல்ல வந்துட்டீங்க. ஏன் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க தெரில. விஜய் சார் பண்ண தப்பு தான். அவர் என்ன சொன்னார் அசெம்பிளியில்? எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னாரு. நையாண்டின்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் டீசெண்டாக சொன்னார். அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னார். நான் தப்பு தான் அவர் பண்ணது. இருந்தாலும் அதுக்காக ஓப்பனாக விஜய் சார் நாதாரின்னுவீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாதாரின்றீங்களா? இது மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் சார். ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் அவமதிக்கும் வார்த்தைகள் ஜனநாயக அரசியலுக்கு பொருந்ததில்லை சார். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. நான் 2 பேருக்கும் பொதுவாக தான் பேசுகிறேன். விமர்சனம் கொள்கை மீது இருக்க வேண்டும். தனிநபர் அவமதிக்கும் இருக்கக்கூடாது. மக்கள் மரியாதையான அரசியலை தான் எதிர்பார்க்குறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு முதலமைச்சரை இந்த மாதிரி நாதாரின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. டீசெண்டான அரசியல் நடத்துங்க. நன்றி, வணக்கம்.